ஆண்டவருடைய வார்த்தை யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவளை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் கிடைக்குது. இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள். நம்ம அம்மாட்ட போனால், அப்பாட்ட போனால், அண்ணன் வீட்டை போனால், மகன்கிட்ட போனால், மகள்கிட்ட போனால், நம்மளை வெளியே தள்ளுற உலகங்க இது. யாரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. நம்மளை ரத்தத்தை உரிகிற வரைக்கும் தான், உறிஞ்சிட்ட பிறகு நம்ம வெளியே தள்ளிடுவாங்க. ஆனால் நம்மளுக்காக சிலுவையை சுமந்தாரு பாருங்க, பரலோகத்துக்கு வந்து அவர் நம்ம தள்ளவே மாட்டார். கருத்து என்ன சொல்ல தெரியுங்களா? உலகத்தில் பிறந்த எந்த மனிதனையும் ஏதாவது ஒரு தவறுக்குள்ளே மாட்டிக்கொள்வான். அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கப்பட முடியாத பல சூழ்நிலைகள் இருக்கும். அவன் படைத்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த மனுஷனை படைத்த தெய்வமாகிய கிறிஸ்து தான் அந்த பாவத்திலேருந்து அவனை மீட்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் பாவம் கொடூரமும் அக்குறமும் பெருகி கிடக்குது. இப்படிப்பட்ட பாவத்தில் சிக்கியுள்ள யாராக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், இயேசுவை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நிச்சயம் அன்பாகவே ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஏன்னா இயேசுக்கு பேர் அன்புள்ள தெய்வம். அவர் குறைகளை சொல்ல தள்ளவே மாட்டார். யோவான் 10:28-29 நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாவி என்பவர் யார்? எப்படிப்பட்டவர்? பெருமை, கோபம், பொறாமை, விபச்சாரம், பெருந்தீனி, பேராசை, சோம்பல், கொலை, வஞ்சகம், இப்படிப்பட்ட காரியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால் எபேசியர் 5:3-7 பார்த்தீங்கன்னா அவனை மரணத்துக்கு கொண்டுட்டு போயிடும். ரோமர் 1:28-32 பார்த்தீங்கன்னா இவர்கள் உலகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் தெரியுமா? அசுத்த இருதயமா, ஆடுகளைப் போல வாழ்க்கையில் வழி தெரியாமல், நன்மை செய்கிறவர்களை கெடுத்துக்கிட்டு, உண்மை இல்லாதவர்களாய், பெற்றோர்களை அவமதிக்கிறவர்களாய், கடவுளுடைய வழிபாட்டுக்கு எதிராக விக்கிரங்களுக்கு தன்னை தெய்வமாக ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காட்சியளித்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தான் எபேசியர் 2:6-8 வரைக்கும் சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து ஒரு மனிதன் நான் வாழ வேண்டும், எனக்கு அமைதி வேண்டும் என்று கதறுக மனிதனுக்காகவே இயேசு வந்தவர். மத்தேயு 1:21 பாவத்தை அழிக்க வந்தவர். 1 யோவான் 3:8 மனிதனை மீட்க வந்தவர். மத்தேயு 9:6 பூமிக்கு வந்த நோக்கமே சமாதானம் கொடுக்க. அப்போ அந்த தேவனை ஏன் நம்ம நோக்கி பார்க்கக்கூடாது? நமக்கு உயிர் கொடுத்த தேவன், வாங்க தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பான இயேசுவே, எல்லா பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்க வேண்டுமே சுவாமி, அதற்காக இந்த நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு மனிதன் கதறுகிறார். அப்போ அவனுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவனை தூரமாக விலக்கி வைக்கலை, மனிதனை விட்டு பாவத்தை தான் அகற்றி போட்டார். இனி நீ இதெல்லாம் நினைக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லி யோவான் 5:14 சொல்கிறாரு. சங்கீதம் 103:12 சொல்கிறாரு. ஏசாயா 44:22 சொல்கிறாரு. ஏசாயா 38:17, 43:25 பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை அப்படி தூரமாக தூக்கி போட்டுறாராம், முதுகு பின்ன எரிந்து போட்டுறாராம், ஆழத்தில் தூக்கி போட்டுறாராம். இப்போ இந்த மனுஷன் கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணான், அறிக்கையிட்டான். இப்போ ஒரு மனிதன் பாவத்திலேருந்து விலக்கியதற்கு அடையாளம் 1 யோவான் 3:5, எபிரேயர் 1:9 அன்பாக இருப்பார்கள், பாவம் மன்னிப்பு பெற்றவர்கள் கிறிஸ்துவோடு வாழ்வார்கள், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் இருப்பார்கள். ரோமர் 6:8, வெளிப்படுத்தல் 22:3 பார்க்கும்போது தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் சமாதானம், அன்பு, விடுதலை. இது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நான் தள்ள மாட்டேன், யாரையும் தள்ள மாட்டேன் அப்படின்றார். தள்ளாத தேவனை தேடுவோமே, வாங்க தேடலாம். ஆண்டவரே, உயிர் கொடுத்த தேவன், எங்கள் குற்றங்களை மன்னித்து, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை தள்ளாத மீட்டு கொண்ட உங்கள் பாதம் நிற்கிறோம். உங்கள் இறக்கம் இன்னும் எங்கள் மேலும், எங்கள் சந்ததி மேலும், எங்கள் தேசத்து மேலும், எங்கள் மக்கள் மேலும் தங்கும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மீட்டுக்கொள்ளுங்க. செய்ததுக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.